இப்பொழுது ஏற்புரைக்காக செந்தில் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் முதல்ல இந்த மீட்டிங் ஒருங்கிணைச்ச முருகதீட்சணியம் முதல்ல நன்றி சொல்கிறேன். என்னன்னா ஒரு தனி மனிதராக மயிலாடுதுறை மாதிரி ஒரு ஊருக்குள்ள இப்போ அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், நான் ஏதாவது முக்கியமான புத்தகம் படித்தாலோ அல்லது முக்கியமான ஏதாவது ஒரு கட்டுரை தொகுப்பு படித்தாலோ பிக்சர் படித்தாலோ அதை பற்றி அது பரிமாறிக்கிறது கூட ஒரு நண்பர்கள் இல்லாத ஒரு சூழல். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள, ஆனால் அது மாதிரி தான் நானும் இருந்திருக்கேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்படி ஒரு அமைப்பை ஒருங்கிணைச்சு மாதந்தோறும் தீவிரமான புத்தகங்களை அதை பங்கெடுக்க வச்சு அது சம்பந்தமான ஆட்களை வெளியில் இருந்தாலும் நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல கூப்பிட்டு தொடர் அப்படின்னு சொல்லி ஒரு சுதந்திரத்தை கொடுத்து அதுக்கான பல திட்டங்களை ரொம்ப ஒரு 10-20 நாட்களாகவே செஞ்சுட்டு வந்த தனி மனிதராக செஞ்சுட்டு வந்த முருகதீட்சணியை முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் எனக்காக இங்கே வந்திருக்கிற சிவிக்கும் காரல் மார்க்ஸ் அவர்களுக்கும் நன்றி தனியாக. இப்போது இந்த புத்தகம் ஒரு 600 பக்கம் வைக்கக்கூடிய ஒரு 20 ஆண்டு தொகுப்பு. இந்த தொகுப்பு பேசணும் அப்படின்னு முருகதீட்சணை 2 பேரை நீங்கள் கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு முகநூல் வழியாக எனக்கு அறிமுகமான நண்பர் கவிதா. அவங்க இதுக்கு முன்னால் அகாலங்கிற ஒரு தொகுப்பு படிச்சுட்டு ரொம்ப ரொம்ப தீவிரமாக அதை பார்க்க மேலே தன்னுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் வச்சுருந்தாங்க. ஒரு கதாபாத்திரம் ஏன் நீங்கள் கொன்னீங்க அப்படிங்கிறத ஒட்டியே அவங்க எழுதியிருந்தாங்க. அப்படி நீங்கள் கொள்றதுக்கு உங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு ஆழமாக அந்த கதையை வாசித்து அதை எழுதியிருந்தாங்க. அப்போது இந்த முழு தொகுப்பு பற்றி பேசணும் அப்படின்னு அவங்க கேட்ட உடனே நான் அவங்கள முன்னாடியே அணுகினேன். இந்த மாதிரி இப்படி ஒரு தொகுப்புக்கு மீட்டிங் வச்சுருக்காங்க, உங்களுக்கு முடியுமான பார்த்து சொல்லுங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அவங்க ஒரு 2 நாள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்காங்க. இந்த தொகுப்பு முதல் பக்கத்தில் அட்டை டு அட்டை படிச்சுட்டு வரதுங்கிறதே ரொம்ப அபூர்வமான விஷயமா இருக்குது. அது பெருந்தொகுப்பு. அது இவ்வளவு ஆழமாகவும் இவ்வளவு தெளிவாகவும் பல புள்ளிகளை தொட்டி காட்டியும் பேசியிருக்காங்க. அவங்களுக்கு முதல்ல ரொம்ப நன்றியும் அன்பையும் நான் இங்கே சொல்லிக்கிறேன். ஏன்னா கதைகளை பேசும்போது கதையை சொல்லக்கூடாது. கதையை விமர்சனம் பண்ணும்போது கதையை சொல்லிட்டா கேட்குறவங்களுக்கும் திருப்பி அதை தேடி போய் படிக்கிறவங்களுக்கும் நம்ம பல கதவுகளை திறந்து விட்ட மாதிரி ஆகிடும். விமர்சனம் என்ன பண்ணுவோம்னா சில ஜன்னல்களை திறந்து விடுவான், சில புள்ளிகளை தொட்டு காட்டுவோம். அந்த மாதிரி சில சாளரங்களையும் சில புள்ளிகளையும் தன்னுடைய பேச்சில் அவங்க தொட்டு காட்டியிருந்தாங்க. அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். மிக ஆழமாக பல வகைப்பாடுகள் இந்த தொகுப்பு எந்தெந்த வகையில் சரியாக வந்திருக்கு, எந்த வகையில் தன்னுடைய புள்ளியை தவற விட்டுருக்கு அப்படிங்கிறத முதல் கொண்டு அவங்க ரொம்ப தீவிரமாக பேசினாங்க. அதுக்கு ஒரு பெரிய உழைப்பு தேவைப்படுது. அதுக்கு தன்னை தயார் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கால அவகாசம் தேவைப்படுது. அந்த உழைப்பையும் கால அவகாசத்தையும் இந்த புத்தகத்துக்காக கொடுத்ததுக்கும் தொலைவிலிருந்து இங்கே அந்த ஒரு இதை இல்லாமல் பேசுனதுக்கும் இந்த நெடுந்தொலைவு பயணப்பட்டு இங்கே பேசுனதுக்கு எந்த சிரமத்தையும் பார்க்காம இங்கே பேசுனதுக்கு நான் திருப்பவும் அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த தொகுப்புல இப்போ பேசின கதைகளை எல்லாருமே படிச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த கதைகளை இப்போ அவங்க கவிதா சில விஷயங்களை தொட்டு காட்டினாங்க, சில கதைகளோட தலைப்பை சொன்னாங்க. விசாகன் சில கதைகளோட தலைப்பை சொன்னார். இப்போ இந்த கதைகளை படிக்காதவங்களுக்கு இது வெறும் தகவலாகவும் இது வெறும் ஒரு விஷயமாகவும் தான் இருக்கும். அது ஒரு வகையில் அயற்சியை கொடுக்கும். அவங்களுக்கு என்னன்னே தெரியாதுல்ல. இப்போ நீங்கள் படிச்சிருந்து அதை ஒரு மனிதனோட பழகிட்டு அந்த மனிதரை பற்றி இன்னொரு மனிதர் பேசும்போது நாம் அவனோட அனுபவத்தை பரிசீலனை பண்ணி பார்த்துப்போம். ஒரு மனிதரை பற்றியே தெரியாமல் அந்த மனிதரை நம்மகிட்ட பேசுகிறாங்க அப்படிங்கும்போது நமக்கு அந்த அனுபவம் இல்லாமல் இருக்கும்போது நம்ம எதை வச்சு நம்ம அவங்க மதிப்பிடுவோம். அப்படியான ஒரு இருதலையான ஒரு இடத்துல இருந்தோம். இந்த உரைகளை ரொம்ப கவனமாக கேட்டு இந்த பார்வையாளர்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் அவங்க சொன்ன சில விஷயங்கள் இருக்கு. என்னன்னா இந்த கதைகள் எழுதுனது, இந்த கதைகளோட நான் பயணம் பண்ணது, இது எல்லாமே என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் பார்த்த மனிதர்கள், என்னை சுற்றி இருக்கிற உலகத்துல எந்த நடைபெற்ற மனிதர்கள் தான். அதனாலதான் நீங்க இந்த தொகுப்புலையும் சரி, என்னுடைய கதை உலகத்திலையும் சரி, பெரும்பாலும் ஒரு 95% 95% மேல்தட்டு வர்க்கமே இருக்காது.
மேல்தட்டு வர்க்கமே இல்லைன்னா எனக்கு மேல்தட்டு வர்க்கம் சார்ந்த அனுபவமே இல்லையே. மேல்தட்டு வர்க்கம் மேல்தட்டு வர்க்கத்தில் புழங்கக்கூடிய எனக்கு ஒரு இதே இல்லையே. அப்போ இருக்கும்போது நான் அதை நானே வழித்து எழுதினாலோ அல்லது நானாக ஒரு கற்பிதமாக எழுதினாலோ அது ரொம்ப செயற்கையாக இருக்கும், அது ரொம்ப தூண்டிக்கிட்டு தெரியும். இலக்கியம் இந்த ரெண்டுக்கும் எதிரானதுன்னு நான் நம்புகிறேன். செயற்கையான ஒரு விஷயத்தை உருவாக்கி அதன் மூலமாக வாசகரை நாம் அதுக்குள்ளே இழுத்துட்டு வர்றதுக்குல்ல, அது வாசகர்கள் செய்திருக்கிறோம். எனக்கு தெரிஞ்ச உலகத்தை நான் பார்த்த மனிதர்களை எந்த அளவுக்கு நான் ஆழமாகவும் செறிவாகவும் இந்த கதைகளை வெளிப்படுத்துகிறேன், இந்த கதைகளை அந்த மனிதர்களை எந்த அளவுக்கு நெருக்கமாக கொண்டு போய் நிறுத்துறேன் அப்படிங்கிறத மட்டும்தான் ஒரு எழுத்தாளர் தான் நான் இதில் பங்களிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்புறம் அவங்க சொன்னது அந்த விரக்தி வேதனை எல்லாமே இந்த மனிதர்களுடைய பிரச்சனை தான். அது ஏதோ ஒரு வகையில் என்னுடைய சில கூறுகள் அது கூட இருந்திருக்கும், அதை நான் மறுக்க முடியாது. இந்த விரக்தியும் வேதனையும் இந்த வாழ்க்கையை நான் பெரும்பாலும் பார்க்கறது துயரமானது அப்படின்னு தான் என்னுடைய மனப்பதிவு. இந்த வாழ்க்கை அவ்வளோ சந்தோஷமானது, இந்த வாழ்க்கை துக்கமானது, துயரமானது. இந்த மனிதர்கள் பெரும்பாலும் மகிழ்ச்சியாக இல்லை. மகிழ்ச்சியா இருக்க முயற்சி பண்ணிக்கிட்டே மகிழ்ச்சி அடையாம போற துரதிருஷ்டசாலிகள் தான் இந்த மனிதர்கள். அப்போ இந்த மகிழ்ச்சி எங்க போய் தேட முடியும்? மகிழ்ச்சியை வானத்திலிருந்து கொடுக்குமா? இல்லை. எங்க போய் தர முடியும்? சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள் தான் அந்த மகிழ்ச்சியை கொடுப்பாங்க. ஆனா அந்த சுற்றிலும் இருக்கிற மனிதர்களுடைய இதே ரொம்ப கவலைக்கிடமா இருக்கும்போது அவங்க எங்க மகிழ்ச்சியை கொடுப்பாங்க? அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, மகிழ்ச்சி தற்காலிகமானதுன்னும் துயரம் நிரந்தரமானதுன்னும் இந்த மனிதர்கள் நினைக்கிறாங்க. இப்போ நீங்க உதாரணமா ஒன்று சொல்லுவீங்க, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்ல, ரொம்ப நேரம் சிரிப்பாங்க. சிரிச்ச உடனே நமக்கு ஒரு பதட்டம் வந்துடும், ஐயோ இன்னைக்கு இவ்வளவு சிரிச்சுக்கமே, பின்னாடி என்ன வரப்போகுது அப்படின்னு. அப்போ நம்ம மனசுக்குள்ள என்ன மனப்பதிவு இருக்கு? அப்போ எப்பவுமே நமக்கு ஏதோ ஒன்று காத்துட்டு இருக்கு. சிரிப்பு இப்போ எப்பவுமே நம்ம காத்துட்டு இருக்க ஒரு விஷயம் இல்லை, பின்னாடி வேற ஒரு விஷயம் காத்துட்டு இருக்கு. அதனால அது நம்மளை கவ்விடுவோம். அப்போ இந்த சிரிப்பு நிறுத்திடுவோம். இப்போ அந்த தற்காலிக மகிழ்ச்சியை கூட நாம அனுபவிக்க முடியாதவர்களாக ஆயிரும். அதோட வெளிப்பாடை தான் இந்த விரக்தியும் வேதனையும் பண்ண மனிதர்கள் நான் எழுதணும் என்னவோ, அந்த விரக்தியும் வேதனையும் என்னுடைய பிரதிபலிப்பாகவும் என்னுடைய கதாபாத்திரங்கள் ஒழிச்சிருக்கலாம். ஆனால் அது அவ்வளவு நேரடியாக ஒழிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏதோ ஒரு சில கூறுகள் நான் பார்த்த என்னுடைய மன அமைப்பிலிருந்து அவங்களுக்குள்ள சென்று இருக்கலாம் அப்படின்னு என்னுடைய நனைவெளி மனதில் இருந்து நான் அதை சொல்ல முடியும். ஏன்னா அது நேரடியாக சொல்ல முடியாது, சப்கான்சியஸ் மைண்டில் அது போய் சேர்ந்துருக்கலாம். அது ஒன்று இருக்கு. இப்போ இது நிலமற்றவர்களின் கதைகள் அப்படின்னு கவிதை சொன்னாங்க. ஆமாம், இப்போ இதுக்கு ஒரு நிலமே இல்லை. அதுக்கு நீங்கள் இது எந்த நிலத்தில் நிகழுது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னா, இது வட்டார வழக்கு இருக்குல்ல, அதை ஒட்டி இது கொங்கு மண்டலத்தில் நிகழக்கூடிய கதைகள் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். வேற எந்த புள்ளியும் இது இந்த ஊர்ல இருக்கு, இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிற புள்ளியே இல்லை. இப்போ விசாகன் சொன்னார் இல்லையா, கிளைகளில் இருந்து அப்படின்னு ஒரு கதை எனக்கு நடந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்போ என்னன்னா, இப்போ அந்த நிலைமே இல்லாம எழுதுறதன் வழியா அதுல இந்த ஊர்ல இருக்கிற ஒரு சிறுவனும் தன்னை அடையாளப்படுத்திக்கலாம், அல்லது வெளியே இருக்கிற ஒரு மனிதனும் வெளியே இருக்கிற சிறுவனும் தன்னை அடையாளப்படுத்திக்கலாம். வேற உலகத்துல வேற ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பெண்ணும் அதோட தன்னை தொடர்புபடுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து அது வந்திருக்கலாம். அது ரொம்ப பர்பஸா பண்ணது கிடையாது, ரொம்ப திட்டமிட்டு இதுக்கு நிலைமை வரக்கூடாது அப்படின்னு நான் பண்ணது கிடையாது. என்னுடைய எழுத்தினுடைய இயல்புலேயே அது வந்துடுச்சு. அப்புறம் இப்போ அவங்களே சொன்ன மாதிரி இது இருக்கக்கூடியவங்க பெரும்பாலும் வாழ்க்கையிலிருந்து வெளியேறவங்க, உதிரிகள், நிராகரிக்கப்பட்டவர்கள். பெரும்பாலும் ஒரு 50% பின்னாடி இருக்கிற கதைகள் வேற மாதிரி மாறிடுச்சு. அப்போ அவங்களுக்கு எந்த நிலம் அவங்களை அப்படி ஆக்கிச்சு அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு ஒரு இதே கிடையாது. அவங்க எங்கேயோ படுத்திருப்பாங்க, எங்கேயோ நடந்திருப்பாங்க, எங்கேயோ இடத்துல இருந்திருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு நிலம் அப்படிங்கிறது தேவைப்படல, அந்த கதையை எழுதும் போது தேவைப்படல. இப்போ கதாபாத்திரத்தோட கேரக்டரை ஏன் நான் கொண்டு வரல அப்படிங்கிறது அது எனக்கே தெரியாது. இப்போ ஜானகிராமெல்லாம் ஒரு மைக் காலில் கூட துல்லியமா சொல்லக்கூடிய ஒரு ஆளா இருக்காரு. ஆனா நான் அப்படி ஒரு இந்த உயரமா இருப்பாரு, இவ்வளவு இடத்துல இருப்பாரு, இந்த கண்கள் இப்படி இருக்கும் அவரோட. இது ஏதோ ஒரு இடத்துல நான் சில புள்ளிகள் சில கோடுகள் நான் கீட்டி காட்டியிருக்கேனே தவிர எல்லா கதாபாத்திரங்களும் இந்த இடத்துல இந்த வடிவத்துல இந்த நேர்த்தியில இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இது நான் என்னவா சொல்றேன்னா, அவங்களோட குணாதிசயங்களின் வழியா
அவங்களுடைய பழக்க வழக்கங்களின் வழியா ஒரு சித்திரத்தை தீட்டி காட்டுறோம்ல, அப்போ உங்க மனசுல ஒரு சித்திரம் உருவாகும்ல, அந்த சித்திரம் தான் அவங்க. அதுக்கு நீங்க எந்த உருவத்தை வேணா கொடுத்துடலாம். இப்போ உங்களுக்கு கற்பனைக்கு வந்து அதில் ஒரு இடம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டேன்னா நீங்கள் அதுக்குள்ளதான் நீங்கள் அந்த அந்த இமேஜை வந்து கற்பனை இது பண்ணுவீங்க, உருவாக்குவீங்க. நான் வந்து அவங்களோட குணங்களையும் அவங்களுடைய தன்மைகளையும் அவங்களுடைய நடவடிக்கைகளையும் உங்களை சொல்றதன் வழியா ஒன்று உருவாக்கி காட்டும் போது உங்களோட கற்பனை வந்து பெருசாக போயிடும். நீங்கள் சந்தேஷம் ஏதோ ஒரு மனிதர்கள் அவங்க நீங்கள் வந்து நினைவுபடுத்திக்கணும். ஆமாம், இது நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்ல, இந்த மாதிரி ஒரு விஷயத்த, இந்த மாதிரி ஒரு ஆளை நான் சந்திச்சிருக்கேன்ல அப்படின்னு நீங்கள் நினைவுபடுத்திக்குவீங்க. அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அப்போ இதுவும் நான் வந்து திட்டமிட்டு உருவாக்குனதில்லை. இதெல்லாம் எப்படி நான் சொல்கிறேன்னா, இந்த தொகுப்புக்காக திருப்பி நான் இதெல்லாம் படித்து பார்க்கும்போது எனக்கு தோன்றின சில விஷயங்களை வந்து நான் இங்கே சொல்கிறேன். அப்புறம் வந்து பெண்கள் வந்து வலுவானவங்க. ஆமாம், உண்மையாகவே வந்து பெண்கள் மன ரீதியாக வந்து வலுவானவங்க ஆண்களை விடவும். ஆண்கள் வந்து ஒரு 90% வந்து கோழைகள் தான், மன ரீதியாக கோழைகள் தான். நீங்கள் உதாரணமாக வந்து கணவனை இழந்த மனைவிகள் வந்து குடும்பத்தை ரொம்ப கடும் உழைப்போடும் தங்களுடைய தீராத பற்றோடும் கரையேற்றது நீங்கள் எங்கேயோ பார்த்துருக்கலாம். ஆனால் மனைவி இழந்த கணவர்கள் வந்து அந்த குடும்பத்தை நடத்த வழி தெரியாமல் ஐயோ நாகிறத வந்து பல இடங்களில் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க. அப்போ அந்த மன வலிமை வந்து அப்போ ஒரு பிரச்சனையை வந்து கையாள்வதில் இருக்குல்ல, பிரச்சனையை கையாளுறதுலேயே கூட ஆண்களை விட பெண்கள் வந்து மிக தீவிரமாக அதை வந்து கையில் பிடிச்சு நிறுத்தி அதை வந்து வெளியிடுவாங்க. ஆனால் ஆண்களுக்கு வந்து அது எந்த பிரச்சனை இருக்குதுன்னு கையில் தேடுறக்கே அவங்களால முடியாத ஒரு கையிலாகாத தனம் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனாலேயே கூட அந்த பெண்கள் வந்து அப்புறம் பெண்களே வந்து அப்படிப்பட்ட பெண்களை நான் பார்த்ததுனாலையும் பெண்கள் அப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு எனக்கு உள்ளுக்குள்ள இருந்ததுனாலையும் நான் அப்படிப்பட்ட பெண்களை பார்த்துருக்கேன் அப்படிங்கிறதுனாலையும் அது வெளிப்பட்டிருக்கு. இது எங்கேயோ வந்து வானத்திலிருந்து குதிச்சது கிடையாது. அடுத்தது வந்து இப்போ சொன்னாங்கல்ல, பிறர்மனையில் வந்து பிறர்மனை நோக்குதலில் வந்து கீதா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் வந்து இப்போ எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன்னு இல்லை, இது சொல்கிறதுனுடைய என்ன நானே இந்த கதைகளினுடைய புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறேன். ஏன் இதை நான் எழுதுனேன் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறேன். இதுக்கு அவங்களுக்கான பதில் கிடையாது. ஒரு விமர்சனமாக அப்படி விட்டுருவோம், அவ்வளோதான். இந்த சொல்கிறதுனுடைய இந்த கதைகளை திருப்பி நான் வந்து உள்ள பயணித்து எதுக்காக நான் எழுதுனேன் அப்படின்னு நான் தேடி பார்க்குறேன். இப்போது கீதாவை வந்து அவன் மகளோட அழகு சம்மந்தமாக, மகளோட தோற்றம் சம்மந்தமாக தனக்கு ஒரு பதட்டம் வருது அப்படின்னு சொல்கிறல்ல, அந்த புள்ளியை வந்து நான் கவனிச்சிருக்கேன். ரொம்ப நேரடியாக இல்லை, ரொம்ப ரொம்ப லைட்டாக நான் அதை கவனிச்சிருக்கேன். எப்படின்னா, அந்த கதாபாத்திரம் வந்து அந்த கதையில் என்னமா வருதுன்னா வந்து தன்னுடைய வாழ்விடம் பறிபோகக்கூடிய ஒரு இடத்துல வந்து அந்த கீதா இருக்காங்க. அந்த வாழ்விடம் எதனால் கட்டப்பட்டதுன்னா தன்னுடைய அழகு, தன்னுடைய வடிவம், தன்னுடைய பாலியல் இச்சை, இந்த 3 நாள் கட்டப்பட்டது தான் அந்த அவளுடைய இருப்பிடமும் அந்த வாழ்விடமும். அவளுக்கு வந்து அதை விட்டால் வந்து அந்த கை நழுவி அந்த ஆண் போயிடுவான். அப்போ அதை வந்து எங்கேயாவது தட்டி படிக்கிற ஒரு இடத்துல அல்லது தன்னுடைய மகள் மேல வந்து அந்த கவனம் அல்லது தன் மகள் வந்து அதை தன்னிருந்து பறிச்சிருவாளோ ஒரு பதட்டம் இருக்குல்ல, அந்த பதட்டத்திலிருந்து உருவாகக்கூடிய விஷயம் தான் இது. இதை விடவும் பெண்கள் பல சுநிலமான வேலைகளில் ஈடுபடுவாங்க. அது அப்படிங்கிறதுனால இது எனக்கு ஒரு பெரிய விஷயமா தோணுது. அப்புறம் நிறைய கதைகளுக்கு வந்து நாம் ஒவ்வொன்று விளக்கம் சொல்லிட்டே இருக்க வேண்டியது. இப்போ அவங்க முதல் தன்னுடைய உரையை ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க இல்லையா, அந்த கோயில் நந்தி எழுந்து நின்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு. அது என்னுடைய அம்மா தான். அது என் அம்மா வச்சு எழுதின விஷயம் தான். நான் ரொம்ப ஒரு 15-16 வருடங்களுக்கு பிறகு பிறந்த குழந்தை அப்படிங்கிறதுனால அதோடைய பாடுகள் வந்து எங்கள் அம்மா எனக்கு வெவ்வேறு காலகட்டங்களில் அதை பற்றி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதோட தாக்கம் வந்து எனக்கு வந்து ரொம்ப வலுவாக இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அந்த தாக்கம் இருக்குது. இப்போ நீண்ட நாள் குழந்தையோடு இருந்து குழந்தை பிறப்பினுடைய பிரச்சனைகள், அவங்க சந்திக்கிற சிக்கல்கள் இதெல்லாம் வந்து எனக்கு சொல்லப்படும் போது நான் வந்து அதை ஏதோ ஒரு கதையில் அதை எழுதி காட்டணும்னு நினச்சேன். அது நான் எழுதுனது தான் அந்த கதை. இப்போது குடும்ப சிறார்கள் வன்முறை நான் எழுதுனதுலேயே ரொம்ப குறுகிய நிமிடத்தில் குறுகிய கால அளவில் எழுதுனது அப்படிங்கிறது வருகைங்கிற ஒரு கதை தான். நைட்டு வந்து ஒரு 7 மணிக்கு ஆரம்பித்து 9:30-10 மணிக்கு அந்த கதையை நான் எழுதி முடிச்சேன். ஏன்னா அந்த வருகையில் வர்ற சிறுவன் நான் தான். அந்த வருகையில் வர்ற
அப்பா வந்து என்னுடைய தந்தை தான். அதில் பாதிக்கப்பட்ட குடும்பம் வந்து என்னுடைய அப்படிங்கிறதுனால அது ரொம்ப நேரடியாக இருக்கும். எனக்கு வந்து நான் எழுத அது ஒரு 5 கதையோ 6 கதையோ எழுதியிருப்பேன் அந்த டைமில். எனக்கு வந்து தபால் கார்டு நிறைய வந்த கதைகள் வந்து அந்த கதையை ஒட்டி தான். அது ஏன்னா உண்மையை வந்து ரொம்ப முகத்து நேரம் அடிக்கும் அந்த கதை. ஒரு பையனும் ஒரு பெண்ணும் குழந்தையும் வந்து எப்படி ஒரு அது முக்கியமாக அந்த சிறுவன் வந்து அந்த ஒரு குடி இரவில் வந்து எப்படி பாதிக்கப்படுறான் அப்படிங்கிறது. இப்போ இதை ஒட்டி நான் படிக்கும்போது இந்த ரத்த உறவு இருக்குல்ல ஈமாவாசியோட, அது வந்து எனக்கு கடுமையான தாக்கத்தை உருவாக்கணும் நாவல். இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அந்த பையனை வந்து நான் என்னோட அடையாளப்படுத்திக்கிட்டேன். அப்போ அந்த நாவலை வந்து சில பகுதிகளை வந்து என்னால் தாண்டியே போக முடியாது. எங்கேயோ என்னோட என் முன்னாடி வந்து ஒரு கண்ணாடி வச்ச மாதிரி இருக்கு இந்த இடம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணி. அந்த வன்முறையை நான் வந்து நேரடியாக சந்திச்சதுனால இப்போ நேரடியாக நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அதை எழுதுறதுக்கும் கேள்விப்பட்டு எழுதுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. அந்த ஒரு இதுதான் அந்த இது. இப்போ நான் வந்து இந்த 20 வருடம் பெருந்தொகுப்பு அப்படிங்கிறதுனால இதையெல்லாம் அவங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். வேற ஒன்று கிடையாது. அவர் வந்து வறுமைன்னு சொன்னாங்க, முதுமை சொன்னாங்க. இதெல்லாமே வந்து ஒரு எழுத்தாளன் வந்து தான் சந்திக்கிற அவலங்கள், தன்னுடைய சூழல்ல இருக்கிற கொடுமைகள் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த மனிதர்கள்லாம் சந்திச்சுட்டு வர்றதுனால வரக்கூடிய விஷயம் தான். இப்போ இந்த லாட்டரி விற்கிறவன் அப்படின்லாம் சொன்னாங்கல்ல. இப்போ என்னன்னா இந்த நூற்றாண்டு வந்து என்ன பொறுத்தளவு கருணை இல்லாத நூற்றாண்டு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து பல சிறிய தவறுகள் பெரிய தவறுகளை எல்லாம் மன்னிக்கக்கூடிய ஆட்கள், மன்னிக்கக்கூடிய இலக்கியங்கள் எல்லாம் எழுதப்பட்டுச்சு. இப்போ இந்த நூற்றாண்டுல வந்து தவறுகளை யாருமே மன்னிக்க தயாராக இல்லை. எல்லாத்துக்குமே தண்டனைகள் தேவையா. நீ இதை பண்ணுன, நீ இதை தண்டனை அனுபவி அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு வந்து எந்த விதமான கருணையும் இல்லாத, அது ஆரம்பத்தில் சொன்னாங்கல்ல, புதுப்பித்தன் காலத்திலே சொன்னாங்கல்ல, கருணை வந்து கிழங்கு வர்த்தகத்தில் முடிந்து விட்டது. அதாவது கருணை கிழங்கு, அதில் தான் கருணை இருக்கு, வேற இடத்துலேயே கருணை கிடையாது அப்படின்னு அப்போவே சொன்ன புதுப்பித்தனுக்கு பிறகு இப்போ வந்து 70-80 வருடம் ஆன பிறகு இது இன்னும் முக்கிரமாக மாறிடுச்சு. இந்த காலகட்டம் யாருக்கும் கருணையை வழங்க தயாராக இல்லை. தன்னை மீறி செல்பவனை கருணையோடு நடத்த இந்த காலகட்டம் தயாராக இல்லை. அவருக்கு அந்த இடத்திலேயே அவங்களுக்கு வந்து தண்டனையோ அல்லது வந்து குறுகிய கால இடைவெளியில் அதுக்குரிய பரிசுகளையோ இந்த காலமும் அந்த மனிதர்களும் கொடுக்க தயங்குவதில்லை. அதனாலதான் வந்து ரொம்ப பிரியமான மனைவியை அவன் வந்து சொல்றான். அந்த மனைவியை வந்து நான் ஒரு இடத்துல சொன்னேன், ஒரு கேள்வி கேட்கும்போது சொன்னேன், ஜானகிராமனும் அந்த தலைமுறை எழுத்தாளர்களும் இருந்துட்டா அந்த மனைவியை ஏற்றுட்டு இருப்பாங்களா என்னவோ. ஆனால் 21ஆம் நூற்றாண்டுல செந்தில் பார்த்த உலகத்தில் இருந்த கணவன் வந்து அதை ஏற்றுக்க மாட்டான். நான் வந்து இந்த உலகத்தை உயிரிக்கிறதுக்கு வந்து இந்த இலக்கிய எழுது உயிரிக்கிறதுக்கு நான் யாரு, எனக்கே வந்து எல்லாமே வந்து ஒரு இதாக தெரியும் போது, ஒரு முடிவுக்கு வராமல் எதுக்குமே முடிவுக்கு வராமல் இருக்கும்போது இந்த கதைகளை எடுத்து நான் யார் உயிரிக்க முடியும்? யாரையும் உயிரிக்கிறதுக்கு நான் கதை எழுதுல, யாரையும் வந்து நீதி சொல்றதுக்கு நான் கதை எழுதுல. நான் கதை எழுதுறது வந்து என்னுடைய வாழ்க்கை சார்ந்த பல விஷயங்களை, நான் இந்த வாழ்க்கையை எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிற விஷயங்களை வந்து வாசகர்களோடையும் வாசகர்களோட பகிர்ந்துடைய என்னோட நான் பகிர்ந்துக்கிறேன். முதல்ல எனக்கு தான் நான் கதை எழுதுறேன், அதுக்கப்புறம் தான் வாசகர்களுக்கு எழுதுறேன். இந்த கதை மாந்தர்கள் வந்து என்ன வந்து கடுமையாக துன்புறுத்துவாங்க, அதை வந்து எழுதுறவங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ஆரம்ப கட்டம் இந்த இதில் இருக்குல்ல, இதை நான் வந்து இந்த தொகுப்புக்காக படித்து பார்க்கும்போது இந்த வளர்ச்சி வந்து சீராக இருந்ததுன்னு நான் நினைச்சேன். முதல் தொகுப்புக்கு அப்புறம் 2வது தொகுப்புல ஒரு வளர்ச்சி இருக்கு, 2வது தொகுப்புல 3வது தொகுப்புக்கு அப்புறம் வளர்ச்சி இருக்கு. இப்போ புதிய கதைகளை வந்து அந்த வளர்ச்சி வந்து ஏதோ ஒரு இடத்துல தடைப்பட்டுருச்சு அப்படின்னு கவிதா சொல்றாங்க. அதை நான் பரிசீலனை பண்ணி பார்க்கணும். அந்த எதுக்காக அந்த வழி தடைப்பட்டு நினைச்சேன்னா, ஏற்கனவே நான் ஒரு கதைகள் எழுதிட்டேன், இந்த உலகத்தை வந்து மனிதர்களை வந்து நான் காட்டிட்டேன். அப்ப திருப்பி வந்து அதே எழுதி அந்த வெற்றியை நாம் அடையக்கூடாது. புதுசா ஒன்று எழுதி தோல்வி எடுத்தவன், அதை பத்தி எனக்கு ஒண்ணுமே இல்லை. பழசை எழுதி நான் கொடி நாட்டின இடத்தில் திரும்பவும் கொடியை நாட்டி பார் நான் எவ்வளவு பெரிய வீரன் என்று காட்டுவது அல்ல வீரம். நான் போகாத இடங்களுக்கு போய் சறுக்கி விழுந்து காயங்களோடு எழுந்து நான் பார் இந்த இடத்துக்கு போய் திரும்பி வந்திருக்கிறேன் அப்படின்னு காட்டுவது இன்னொரு வகையான இது நினைச்சேன். அப்படி எழுதி முயற்சி பண்ணது அதுல தோத்துருந்தேன்னா அது மாப்பூர்வமா ஏத்துக்கிறேன். வேற சிலர் வந்து அந்த கதைகள்ல வேற வேற புள்ளிகளை தொட்டு காட்டுறாங்க. அது ஒவ்வொருத்தரோட வாசிப்பு தானே. ஒருத்தருக்கு முழுதா படிக்கும்போது ஒன்று கிடைக்குது, தனித்தனியாக படிக்கும்போது ஒரு அனுபவம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அதை நான் முழுமையா ஏற்றுக்கிறேன். ஒரு மனிதனுடைய முழு வாழ்க்கைக்குள்ள எல்லாமே வந்து மிக சிறப்பா, மிக கச்சிதமா, மிக நேர்த்தியா அப்படி அமையாது.
சில கோணங்கள் இருக்கும், சில சரிவுகள் இருக்கும், சில ஏற்றங்கள் இருக்கும், சில ஏமாற்றங்கள் எல்லாமே இருக்கும். அதை வந்து இந்த தொகுப்பு பிரதிபலிக்குன்னா பிரதிபலிக்கட்டும், சந்தோஷம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதிலிருந்து நான் இந்த கதைகளை புதிய கதைகள் எழுதுனதிலிருந்து இன்னும் வந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு தான் கொஞ்ச நாள் நான் இந்த புனைவுகளை நிறுத்தி வச்சேன். இனி எழுதும்போது இந்த உலகத்திலிருந்து இன்னும் மேம்பட்ட உலகத்துல நான் எழுத முயற்சி பண்ணுவேன். அப்படி முயற்சி பண்ணி அது நடக்காம போனா அதோட பொறுப்பு என்னதான் சாரும், அது என்னதான் சாரும், அதுல எந்த இதுவும் கிடையாது. அவர் வந்து அவங்களோட சில குழப்பங்கள்லாம் சொன்னாங்க. குழப்பங்கள் சொல்லும்போது நான் வந்து இந்த தொகுப்புக்கு வந்து திருத்தரகம் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்களை வந்து யோசிச்சு வச்சிருந்தேன். முழு தொகுப்பு வருது, நீங்கள் வந்து சில ஏற்கனவே என்னோட கதைகளில் சில பொருட்பிழைகள் எல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அதை வந்து கொஞ்சம் எனக்கு திருத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அது கவிதாவை தான் கேட்டேன். அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, எனக்கு வேலை நெருக்கடி அதிகமாக இருக்கு, அதனால வந்து என்னால் அதை பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. இல்லை, அதுக்காக நான் அதை சொல்கிறேன், பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாங்க. அப்போது எனக்கு தெரிந்த எனக்கு என்னோட நண்பர்கள் வேறு நண்பர்கள் இதை பார்த்துருக்காங்க. அப்போ அவங்களோட பொறுப்பும் தான், என்னோட பொறுப்பும் தான். அதில் வாக்கிய பிழைகள் இதுவரைக்கும் யாருமே தொட்டு காட்டணும். கிட்டத்தட்ட இந்த கதைகள்லாம் வந்து ரொம்ப 2005 முதல் கதைனா, இதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த கதைகளை பற்றி பேசியிருக்காங்க, நிறைய பேர் இந்த கட்டுரை எழுதியிருக்காங்க. அவங்க யாரும் தொட்டு காட்டல அப்படிங்கிறதுனால நான் அதை வந்து ரொம்ப எளிமையாக கடந்து போனேன். இப்போ அவங்க ஒரு தொட்டு காட்டும் போது நாம் இன்னும் வந்து அதில் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. என்ன திருப்பி நான் வந்து அதை எழுதும்போது இன்னும் கொஞ்சம் அதில் கவனமாக செயல்படணும் அப்படின்னு எனக்கு தோணுது. அடுத்தது வந்து ஆறு நதினா என்னன்னு கேட்டாங்க. என் மனசில் வந்து பொதுவாக வந்து ஆறு அப்படின்னா சின்னதாகவும், நதி அப்படின்னா பிரம்மாண்டமானதாகவும் ஒரு சித்திரம் இருக்கு. அதை நான் வெளிப்படுத்துறதுக்காக தான் அப்படி நான் வந்து இது சில சின்ன இடங்கள, சின்ன வெள்ளம் பாயிற இடங்களால் அதை வந்து ஒரு பெரிய, அதாவது வந்து நதியை விட குறுகிய விரிவு கொண்ட வெள்ளோட்டத்தை வந்து வெள்ளம் பாய்கிற இடங்களை வந்து ஆறுனும், பிரம்மாண்டமாக வெள்ளம் பாய்கிற இடங்களை நதியினும் நான் கற்பனையில் என் மனதில் தோன்றியது அப்படி எழுதுனேன். அதில் பொருள் குற்றம்னா என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து இப்போது ஆறு அப்படிங்கிறது வந்து தமிழ் சொல்லணும், நதிங்கிறது வடமொழி சொல்லணும் சொல்லப்படுது. அப்போது என்னுடைய பிழை தானே தவிர அது வந்து அந்த இதோட பிழை கிடையாது, பிரதியோட பிழை தானே தவிர என்னுடைய என்ன சொல்றது இலக்கிய இதில் வந்து நான் ரொம்ப சாதாரணமாக தாண்டி போனது. அதை வந்து அவ்வளோ தூரம் நோட் பண்ணி இங்கே படிக்கிறதுக்கு நன்றி. அப்புறம் பெரும்பாலும் அவங்க சொன்னதை பேசிட்டேன். சொன்னதன் வழியாக என்ன நானே இந்த கதைகள் 20 ஆண்டுகளை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணேன். அப்புறம் விசாகன் வந்து சில விஷயங்களை வந்து பேசினார். அவருக்கு வந்து புத்தகங்கள் வந்து ரொம்ப தாமதமாக தான் கிடைச்சது. அவர் சொன்னார், நான் வந்து நிறைய படிக்க முடியல, என்னுடைய தலைமை ஆசிரியர் வேலைக்கு நடுவில் இந்த கதையை நான் படித்தேன், அதனால வந்து என்னால் பெரும்பாலும் படிக்க முடியல அப்படின்னு சொன்னார். இன்னுமே அவர் கொஞ்சம் படித்து எழுதியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் படித்து அந்த கதைகளோட உலகத்தை பற்றி பேசியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு இருக்கு. ஆனால் அவருக்கு இயன்றது அவ்வளோதான் அப்படின்னு அவரோட உரையிலே சொல்கிறார். அதனால் இந்த 10 கதைகள் தான் படிக்க முடியுது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதனால் அதை இது பண்ணியிருக்கோம். அப்புறம் இதெல்லாம் உண்மையா கற்பனையா அப்படின்னு அவர் கேட்குறாரு. கதை அப்படின்னா எனக்கு எப்படின்னா, ஒரு முகம் மனசில் வரும், எங்கேயோ பார்த்த ஒரு முகம், எங்கேயோ நாம் கேள்விப்பட்ட ஒரு முகம், நாம் அறிந்த ஒரு முகம் வந்து மனசில் வரும். அப்படி இல்லைன்னா ஒரு சம்பவம் மனசில் வரும். உடனே வந்து அந்த சம்பவத்தை வந்து தொடர்ச்சியாக என் மனசு வந்து அசை போட்டுக்கிட்டே இருக்கும், ஊற போட்டுக்கிட்டே இருக்கும். அது திடீர்னு ஒரு இடத்துல வந்து அந்த விதை வந்து டக்குன்னு முளைக்க ஆரம்பிக்கும். அது முளைக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு ஒரு உசுப்புதல் நடக்கும் மனசுக்குள்ள. அது உசுப்பும் போது எழுத உட்காந்தா இந்த கதாபாத்திரங்கள், இந்த சம்பவங்கள் எங்கிருந்து வர்றாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. அது வரைக்கும் நமக்கு வந்து இந்த புள்ளி மணி 1:40 போதா 2 மணிக்கு நான் கதை எழுத போகிறேன். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து என் மைண்டில் வந்து இது எழுத போகிறேன், இன்னும் ஒரு எண்ணம் தோணுது. 2 மணிக்கு அமர்ந்து எழுத போகுது. நான் ரொம்ப ஆகிருதியாக மனசில் நினச்சிட்டு இந்த கதாபாத்திரங்கள் வந்து ரொம்ப சின்னதாகவும், நான் கற்பனையே பண்ணாத, அது வரைக்கும் யோசிக்காத கதாபாத்திரங்கள் வந்து ரொம்ப விரிவாகவும் ரொம்ப விஸ்தாரமாகவும்
தன்னுடைய சிறகுகளை விரிச்சு மேலிடுவதை நான் பார்த்துருக்கேன். அப்போ இந்த இதை வந்து கான்சியஸா நம்மளால சொல்ல முடியாது, எது வந்து எழுதுறது, எது வந்து உண்மை, எது கற்பனை, என்ன வந்து சில சமயங்கள் வந்து நாம ரொம்ப தீவிரமா இதை வந்து ரொம்ப முக்கியமான கதையா வரும்னு மனசு ஊற போட்ட கதை வந்து எழுத ஆரம்பிச்சு ஒரு பக்கத்திலே வந்து பட்டு போயிடும். அந்த கதை வந்து வீரியமே இல்லாம சுணங்கி அங்கே நின்றுடும். இந்த விஷயமா நாம் எழுத போறோம் அப்படின்னு ரொம்ப அலட்சியமா இருக்கிற ஒன்றை வந்து ரொம்ப பெரிய அளவுல நம்மளை எழுதிட்டு போகும். இந்த இரண்டுமே நடந்திருக்கு. இந்த இரண்டுக்குமே வந்து காரண காரியங்களை வந்து எழுதுறவனால சொல்ல முடியாது. அது சொல்ல முடிஞ்சா எழுதுறத அவன் நிறுத்திடுவான். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.